முதல் HOCM HOCM நம்ம டாக்டர் சைக்கிள்ல we call it as a HOCM, hypertrophic obstructive cardiomyopathy. இது வந்து டேர்ம் வந்து எவ்வளவு பேருக்கு ஃபெமிலியர்னு தெரியல, பட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் லைக் திஸ்: சடன் கார்டியாக் டெத். ஒருத்தர் வந்து ஜிம்ல இருக்கப்பயோ பாஸ்கெட் பால் விளையாடுறப்பயோ திடீர்னு வந்து இறந்து போறாருங்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம், மாரடைப்புனால இறந்து போயிட்டாருன்னு சொல்லுவோம். டாக்டர் சுந்தர் எல்லாருமே சொன்னாங்க. பட் there is another condition, ஹோக்கம்னு ஒண்ணு இருக்கு. அது எப்படின்னா பெரிஃபரல் மயோபதி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி மயோபதி அப்படின்னா. அதே கார்டியாக் மசில் அஃபெக்ட் ஆகிறப்ப பட் இட் அஃபெக்ட்ஸ் த லைஃப். இவரு டாக்டர் மனோகர் சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் எ ரேர் கண்டிஷன். 500 பேர்ல ஒருத்தருக்கு இருக்கு, ஆனா அதுல 80% வந்து டயக்னோஸ் பண்ணாம இருக்கு. So that's why it sounds or it feels rare, but it's not rare. And but when there is a condition which is common but less diagnosed, அதனால ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சர்வீஸ் டெவலப் பண்ண முடியாம இருக்கு அக்ராஸ் த கண்ட்ரி. அண்ட் இந்தியாவில் 2வது கிளினிக், தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் கிளினிக் ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் வந்து லாஸ்ட் 2 to 3 years டாக்டர் சுந்தர் அண்ட் டாக்டர் மனோகர் வந்து நம்ம காவேரி குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் 12 ஹாஸ்பிட்டல்லையுமே ஹார்ட் ஃபெயிலியர் கிளினிக்னு ஆரம்பிச்சு இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கிட்னி ஃபெயிலியர் கேள்விப்பட்டிருப்போம், காமனா லிவர் ஃபெயிலியர் கேள்விப்படுவோம், பட் கார்டியாக் ஃபெயிலியர்ங்கிறது அந்த கண்டிஷனுக்கு பப்ளிக் மத்தியில காமனா ஒரு அவேர்னஸ் கிடையாது. ஸோ அந்த ஹார்ட் ஃபெயிலியர் கிளினிக் மூலமா இவ்வளவு பேஷண்ட் ஐடென்டிஃபை பண்ணி இப்போ ஒரு ரெஜிஸ்ட்ரி மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணிருக்கோம். ஸோ இந்த கிளினிக் வந்து ஹோக்கம் கிளினிக், ஹைப்பர்ட்ரோபிக் அப்ஸ்ட்ரக்டிவ் கார்டியோமையோபதி கிளினிக்னு இல்லாம a clinic to prevent sudden cardiac death. அதுக்கு வந்து அவேர்னஸ், ஏர்லி டயக்னோசிஸ் அந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்ல பார்த்தோம் 3 விதமா. டாக்டர் அன்பஸ் சொன்ன மாதிரி முதல்ல 5 டைப் ஆஃப் கார்டியாலஜி சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் அவங்க ட்ரீட் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க ஒருத்தர் வந்து ஹோக்கம் டயக்னோஸ் பண்றப்போ அவங்க சில்ட்ரனுக்கு ஸ்கிரீன் பண்ணி அந்த ஜெனட்டிக் அட்வைஸ் கொடுக்கறது, இந்த ஜெனட்டிக்ஸ் இஸ் ஆல்சோ இன்வால்வ். அண்ட் ஆல்சோ the surgery, 2 types of surgery. நமக்கு வந்து நம்ம தமிழ்நாடுல ஒரு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இந்த கார்டியாக் மசில் சர்ஜரி பண்றது டாக்டர் அன்பரசு தலைமையில நம்ம வடபழனி ஹாஸ்பிட்டல் தான். அண்ட் ஆல்சோ சப்போஸ் இது எதுவுமே ஒர்க் ஆகலைன்னா ஹார்ட் அண்ட் லங் டிரான்ஸ்பிளான்டேஷன் இருக்கு. அதனால இவ்வளவு காம்ப்ரஹென்சிவா 5 டைப் ஆஃப் சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் இன் கார்டியாலஜிக்குள்ள அதே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பிளஸ் ஜெனட்டிக்ஸ், அதோட ப்ரிவென்ஷன் அண்ட் ஆல்சோ சர்ஜரி இன்டர்வென்ஷன் 2 டைப் ஆஃப் சர்ஜரி, cardiac surgery to remove the muscles as well as do the heart transplantation. அதெல்லாம் ஒரே ஹாஸ்பிட்டல்ல ஒரே குழுமமா இருந்து பணியாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டம். அதாவது ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் செட்டப்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் கேன் டூ, பட் அதுக்கு அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நிறைய ப்ரியாரிட்டிஸ் இருக்கும், அவங்களுக்கு பிரைமரி கேர், செகண்டரி கேர் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்றது வந்து இது வந்து ரொம்ப பெருமையான விஷயம். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஒரு கிளினிக் ஆரம்பிக்கிறப்பதான் அக்ராஸ் த இப்ப நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து 3000 பெட்ஸ் இருக்கு. கார்டியாலஜி இஸ் த நம்பர் 1 அவுட் பேஷன்ஸ், அவ்வளவு பேர் வராங்க. நம்மளால பண்ண முடியுது இந்த ரெஜிஸ்ட்ரி கிரியேட் பண்ணதுனால. அண்ட் ஆல்சோ நியூயர் அட்வான்சஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு டேப்லெட் சொன்னாங்க which is going to be introduced in October. இந்தியாவில வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அதையும் நம்ம ஹாஸ்பிட்டல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கிளினிக்கல் ட்ரையல் மூலமா ட்ரீட்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ தட் இஸ் கோயிங் டு கம். அண்ட் இது எல்லாமே ஒரு செட்டப், ஒரு காம்ப்ரஹென்சிவ் செட்டப்ல பண்ணாதான் பேஷண்டோட அவுட்கம் வந்து நம்ம மானிட்டர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஹார்ட் அட்டாக், ஒரு கரோனரி வாஸ்குலர் டிசீஸ், அதோட இன்டர்வென்ஷன் ஸ்டென்ட் போடுறதுங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப காமனா நடக்கிறதுனால அதோட ஃபாலோ அப்லாம் ஈஸியா இருக்கு. whereas this condition which is not uncommon but difficult to diagnose, அதை மானிட்டர் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் ஒரே குழுமமா இருந்து ஒரே அம்ரலா கீழே ஃபங்க்ஷன் பண்றதுதான் அது பண்ண முடியும். ஸோ ஐ ரெக்வெஸ்ட் ஆல் த பிரஸ் மீடியா பீப்புள் வந்து இந்த சடன் கார்டியாக் டெத் சிண்ட்ரோம்னா திடீர்னு இறந்து போயிட்டாரு, மாரடைப்புனால இறந்து போயிட்டாங்க இல்லாம there is another condition which is also can happen that can be அந்த பர்டிகுலர் பேஷண்ட்க்கு ப்ரிவென்ட் பண்ணாம இருக்கலாம், பட் அது ஈஸிலி ஏர்லியர் டயக்னோஸ் பண்ணா அதை ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றது இதோட இந்த பிரஸ் மீட்டோட நோக்கம். ஸோ இட்ஸ் a clinic to create and treat sudden cardiac death syndrome. Thank you. வணக்கம் எல்லோரும். ஹைப்பர்ட்ரோபிக் கார்டியோமையோபதி ஆர் ஹைப்பர்ட்ரோபிக் அப்ஸ்ட்ரக்டிவ் கார்டியோமையோபதி HCM இதை டீல் பண்றதுக்கு எக்ஸ்க்ளூசிவா ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணுவோம், HCM கிளினிக். இந்த கிளினிக்கோட நோக்கம் வந்து
இந்த பேஷண்ட்ஸ்க்கு ஏர்லியரா சீக்கிரமா ஒரு டயக்னோசிஸ் பண்ணணும். நம்பர் 2, ஒரு பேஷண்ட்டுக்கும் என்ன வகையான ட்ரீட்மெண்ட் தேவையோ, சில பேருக்கு பேஸ் மேக்கர் தேவை இருக்கலாம், சில பேருக்கு ஆப்ரேஷன் தேவை இருக்கலாம், சில பேருக்கு ஸ்பெஷல் மெடிசன்ஸ் தேவை இருக்கலாம். ஸோ என்ன தேவையோ அது ஒரு பேஷண்ட் இண்டிவிஜுவலைஸ்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது. நம்பர் 3 இஸ் ஹோலிஸ்டிக் கேர் அண்டர் ஒன் அம்பர்லா. என்ன வகையான ட்ரீட்மெண்ட் தேவை இருந்தாலும் விதின் காவிரி வடபழனி அந்த எல்லா ட்ரீட்மெண்ட் அவைலபிள் இருக்கு. ஒரு நல்ல எம்ஆர்ஐ எடுக்கணும், ஒரு நல்ல எக்கோ எடுக்கணும், அதுக்குரிய ஸ்பெஷலிஸ்ட் ட்ரீட்மெண்ட் இருக்குன்னா எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் ஹியர். ஸோ வி ஹேவ் எக்ஸ்பர்ட் ட்ரீட்மெண்ட் ஹியர் அண்ட் சர்ஜரிஸ். இது இந்த வகையான ஒரு 50% ஆஃப் தீஸ் பேஷண்ட் HCM டயக்னோஸ் பேஷண்ட்ஸ் வந்து சர்ஜரி சேவை இருக்கலாம். அதுக்குரிய ஸ்பெஷலைஸ் சர்ஜரி நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக நம்பர்ல பண்ணியிருக்கோம். நம்ம ரிசல்ட்ஸ் ஆர் வெரி குட். So this clinic is aiming to give a comprehensive and exclusive treatment for hypertrophic cardiomyopathy patients. ஹைப்பர்ட்ரோபிக் கார்டியோமயோபதிக்கு வந்து மெயினா ஒரு ப்ராஸ்பெக்டிவ் ரெஜிஸ்ட்ரி மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். தட் இஸ் வர எல்லா பேஷண்ட்ஸுக்கும் அவங்களோட இன்ஃபர்மேஷன், டெமோகிராஃபிக் டீட்டெயில்ஸ், அவங்களோட பேக்ரவுண்ட், அவங்க வீட்டில் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி யாருக்கும் இருக்கா, இதெல்லாம் வந்து ப்ராஸ்பெக்டிவா ஒரு ரெஜிஸ்ட்ரியா முன்னாடி எடுத்துட்டு போகலான்னு பிளான்ல இருக்கும். இதோட மெயின் பர்பஸ் வந்து ஒன்று எல்லாருக்கும் இதை பத்தி அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ரெண்டாவது எங்களுக்கும் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி எப்படி நம்ம ட்ரீட் பண்றோம், ஒரு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல நம்ம வந்து இந்த பிரச்சனையோட ஒரு 1000 பீப்புளை ட்ரீட் பண்றோம்னா எப்படி ரிசல்ட்ஸ் இருக்கு, ஒரு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் சொன்ன மாதிரி சர்ஜரியோ, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ, பேஸ் மேக்கரோ, யாருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ அதோட அவுட்கம்ஸ் எப்படி இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் படி இருக்கா இல்லை அதோட கம்மியா இருக்கா இல்லை பெட்டரா இருக்காங்கிறது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரி ஆக்ட் இது வரைக்கும் இந்தியாவில் யாரும் பண்ணல. அதனால நாங்க இன்டென்ட் பண்றோம் அந்த மாதிரி ப்ராஸ்பெக்டிவ் ரெஜிஸ்ட்ரி ஹைப்பர்ட்ரோபிக் கார்டியோமயோபதி எல்லாம் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டடீஸ் ரெட்ரோஸ்பெக்டிவா இருக்கு. நாங்க ஒரு ப்ராஸ்பெக்டிவ் ரெஜிஸ்ட்ரியா பண்ணணும்னு விஷ் பண்றோம். அது பேஷண்ட்டுக்கு அதனால பெனிஃபிட் இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம். ஸோ HCM பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அவேர்னஸ், உங்க மக்களுக்கு என்ன சொல்ல வரணும் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து ஒரு விழிப்புணர்வு. எல்லா இருதயம் சார்ந்த வியாதிகளும் மாரடைப்பு கிடையாது. இது மாதிரியான வியாதிகள் இருக்கு. இது ஆக்சுவலா இது காமன், மாரடைப்பு அளவுக்கு காமன் இல்லைன்னாலும் இதுவும் ஒரு காமன், பட் அன்டயக்னோஸ்ட். இதை வந்து சரியா கண்டுபிடிக்க முடியாத நிலையில இருந்தது இதுக்காக இந்த மாதிரி வியாதிகள். இது இப்போ வந்து ரீசெண்டா பத்திரிகை மூலமாவும் நிறைய அவேர்னஸ், நிறைய ஊர்கள்ல நடக்கக்கூடிய, இப்போ ஒருத்தர் கபடி விளையாண்டுட்டு இருக்காரு, விழுந்து இறந்துட்டாரு, அவர் மாரடைப்புனால இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய சடன் கார்டியாக்கு, அதாவது நல்லா இருந்தவர் சடனா இறந்துட்டாரு, ஒரு யங்கர் பர்சன், ஒரு வயதுல கம்மியான இருக்கிறவர் சடனா இறந்து போயிட்டாரு, இவருக்கு என்ன காரணமா இருக்கும், இவர் நல்லா தானே இருந்தாரு, இவர் ஆரோக்கியமா தானே இருந்தாரு, இவர் எதுவுமே ஸ்மோக் கூட பண்ணது இல்லையே, இவர் ஏன் இறந்தாரு. இதுக்கெல்லாமே விடை வந்து இந்த மாதிரியான ரேர் டிசீஸ், அதாவது எல்லாருக்குமே ஹார்ட் அட்டாக் கிடையாது, இது மாதிரியான மற்ற காரணங்களும் இருக்கு அப்படிங்கிறதுக்கான அவேர்னஸ் தான் இருந்தது. பட் அன்பார்ச்சுனேட்லி இது வந்து காமனான டிசீஸ் தான். பட் இது வந்து நிறைய கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இது வந்து ஒரு ஆச்சரியமாவும் இருந்திருக்கலாம். அந்த கண்டுபிடிக்க முடியாம இருந்து ஒரு சின்ன ஒரு அப்பாவியான ஒரு உயிர் இறக்க கூடாது அப்படிங்கிறது தான். ஒரு உயிருக்கு வந்து தேவையில்லாம போயிடக்கூடாது. ஒரு அன்டயக்னோஸ்ட், ஒரு ட்ரீட்டபிள் கண்டிஷன், இதை கண்டுபிடிச்சா நம்ம குணப்படுத்த முடியும், இல்ல கண்டுபிடிச்சா இதுல இருந்து மரணத்துல இருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் தான் இது. இந்தியாலேயே இது 2வது பெரிய கிளினிக்கா இது காவேரி வடபழனியில ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த இதுக்கு வந்து மெயினா ஸ்கிரீனிங், அதாவது இந்த வியாதி இருக்கா இல்லையா அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறதுக்காக பெரிய டெஸ்ட்கள்லாம் தேவையே இல்லை, சாதாரண டெஸ்ட்கள் தான். இது மூலமா இதை கண்டுபிடிச்சு இதனால ஒரு அப்பாவியான ஒரு உயிர் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான கிளினிக்ஸ் தான் இந்த HOCM கிளினிக்ஸ். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பண்ண சொன்னீங்க, இந்தியாவில் ஸ்போர்ட்ஸ் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சென்டர் வந்து அவங்க யூஸ் ஆகுமா சார்? கரெக்ட், ரொம்ப சரியான கேள்வி. ஆக்சுவலா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இதை ஒரு விழிப்புணர்வா எடுத்து அதை அந்த காலத்துல இருந்து ஃபாலோ பண்ணிட்டாங்க. ஒருத்தர் வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ், காம்படிட்டிவ் ஸ்போர்ட்ஸ், கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ இல்ல ஹாக்கியோ இந்த மாதிரியான காம்படிட்டிவான ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் ஆகுறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைய முழு அளவுல ஸ்கிரீன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த குழந்தைனால இந்த என்டூரன்ஸை தாங்க முடியுமா, இந்த குழந்தைனால இந்த ஸ்போர்ட்ஸை இது பண்ண முடியுமா, இந்த குழந்தையோட ஹார்ட் வந்து இந்த ஹார்ட் ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து ஈடு கொடுக்குமா அப்படிங்கறதெல்லாம் அவங்க ஸ்கிரீன் பண்ணி போறாங்க. இது இப்பொழுது இந்த கரண்ட் கிளினிக்கும் இதை வந்து அதை சார்ந்தும் இருக்கும். அது மாதிரியான விழிப்புணர்வுகள், அது மாதிரியான இந்த குழந்தை இதுல இன்வால்வ் ஆகலாமா ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கறதும் இதோட நோக்கம், இந்த கிளினிக்கோட நோக்கமா இருக்கும் சார். காமன் பீப்புள் என்ன மாதிரி
காஸ்ட் இந்த மாதிரி? இந்த வியாதியை கண்டுபிடிக்கிறதுக்கான வெறும் செலவு வந்து ஒரு எக்கோகார்டியோகிராம் இருந்தாலே ஓரளவுக்கு இதை கண்டுபிடிச்ச முடியும் சார். எக்கோகார்டியோகிராமுக்கு ஆகக்கூடிய செலவுகள் தான். ஒருவேளை இந்த வியாதியை கண்டுபிடிக்கப்பட்டா அதுக்கு எந்த நிலையில அந்த வியாதி இருக்குங்கிறத பொறுத்து, இப்ப மைல்டா, மாடரேட்ல, சிவியரா இருக்காங்களா, இவங்களுக்கு உயிருக்கு ஆபத்தான கட்டத்துல இருக்காங்களா அப்படிங்கிறத பொறுத்து இவங்களோட ட்ரீட்மெண்ட் செலவு மாறுபடும் சார்.